அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். மீனராசி அன்பர்களே, உங்கள் 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மறைச்சி வச்சுருக்கக்கூடிய பாவம். இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதுனால எதிரிகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக மனப்போராட்டத்தில் இருந்தோம், மன சஞ்சலத்தில் இருந்தோம். நமக்கு நேர் எதிரின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான எதிரிகள்லாம் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தினா, அப்போ நீண்ட நாள் பிரச்சனை, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, என்றைக்கோ ஏற்பட்ட பிரச்சனை இன்றைக்கி நம்மளுக்கு மனப்போராட்டத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்தது. அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய காலம், இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியாக செல்றதுக்கு உண்டான நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம். பட் வெளியில் வாகனங்களில் போகிறீங்க, வெளியூர் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட் எய்டோடு போகணும் நீங்கள். ஏன்னா ஒரு வாகனத்தில் போகிறோம் அப்படின்னா ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன உபகரணங்கள் பாதுகாப்பு இருக்கோ எடுத்து. ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறார், ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார். ஆமாம், வரக்கூடிய எதிரிகள் கூட ரொம்ப கீழ்த்தரமாக தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துன்னு தான் போயாகணும். பட் பெரியோருக்கு மூத்தோருக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீங்கள் எல்லோரையும். ஆமாம், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எதிராளி வேறு மாதிரி புரிஞ்சுக்குவான். நீங்கள் பேசுகிறது நல்லதாக தான் இருக்கும், பட் புரிஞ்சிக்கிறது மாறி புரிஞ்சிக்கணும். நம்மக்கிட்டே சவால் விடுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துடும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். பட் வண்டி வாகன கடன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிக்கலாம் அந்த மாதத்தில், அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். 2 விஷயமும் பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. பட் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிகள் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பட் காலேஜ் போகிறவங்களாக இருக்கலாம், பட் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த பிள்ளைகள்லாம் அதை நினச்சி கவலைகள் படுவதை விட இந்த மாதத்தில் சந்தோஷங்கள் தாண்டவமாகும். இந்த 2 விஷயம் நடக்கும்.
பட் பிள்ளைகளால் வரக்கூடிய வளர்ச்சிகளை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஏதோ ஒரு செயல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் உத்தியோக ஸ்தானாதிபதி உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளில் வந்து ஆதாயம் கிடைக்கும். விவசாய சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதத்தில் மேலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி செய்திகள் ஒன்று இல்லம் தேடி வரும். அது கலத்திரமாக இருக்கலாம், பட் ஜாப்பாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கேட்க போகிறீங்க. குடும்ப நபர்கள் அத்தனை பேருக்கும் குதூகலம் உண்டாவதற்குண்டான சூழல் கிடைக்கும். பட் வருமானம் வந்து கொஞ்சம் வரக்கூடிய வருமானம் மொத்தமாக வரலனாலும் வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இல்லற சுகம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகும். கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்து போங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கோங்க. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னொருத்தர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கங்க. அது மட்டும் இந்த மீன ராசிக்கு ரொம்ப கவனம். இந்த மாதத்தினுடைய வெற்றியை பெறுவதற்கு உண்டான சூழல் மீன ராசிக்கு பெருமாளுடைய வழிபாடுகள் தான். மீனராசி மேலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறச்ச பெருமாளினுடைய நாமங்கள் சொல்கிறது, ஓம் நமோ நாராயணா அப்படின்ற சொல்கிறது, மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த மாதத்தில் மீனராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலமாற வாழலாம். வாழ்க 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 வாழ்க.